ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பைக் காஸ்டிங் ரீல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீச தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறையா சிக்கிடுச்சு. அதனால என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து சின்ன ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் காஸ்டிங் ரீலுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் சின்ன நிறைய ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு பைக் காஸ்டிங் ரீலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ராடும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீல் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ராடும் வாங்கிட்டு வந்திருக்கோம். போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த இதில் வந்து ரீலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து நூல் வந்து சிக்காமல் போகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். அதே மாதிரி தூரமாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ராடும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். ராடு அதில் போட்டுருக்க நரம்பும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் தூரமாக போகும், பின்னாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ராடு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைக் காஸ்டிங் ரீலுக்குள்ள ராடு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரு செம்மையாக இருக்குது. என்ன கம்பெனி வந்து கம்பெனிலாம் தெரியலையே. அந்த அண்ணன் வந்து நிறையா சொன்னார், நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி லாக் பண்ணி இந்த டைப்பு இதை வச்சு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா இது வந்து பைக் காஸ்டிங் ரீல். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கிரிப் மாதிரி இருக்குன்னா இது வந்து கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி வீசுறதுக்கு இது வந்து தனியாக ஓரமாக இருக்கட்டும். இந்த கலர் இது ஒரு இடம் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வீலுக்காண்டி பார்த்தீங்கன்னா தனியாக இடம் வாங்கியிருக்கோம். இது இருக்கட்டும், ஓரமாக வச்சுருவோம். முதல்ல காமிச்சிடுறேன், நம்ம பொதுவாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்பின்னிங் வீலுக்குள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாக் டைப் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இருக்கும். கை வந்து அசத்தாது, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வீசினாலும் நமக்கு வந்து கை அசத்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம். இதோட நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக இப்போ தான் நம்ம ஒரு இந்த ராடு யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு விராமீன் கூட பிடிச்சதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா வந்து இது வாங்கி நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாகவே ரொம்ப கையும் போகிறோம், ரொம்ப லோவும் போகாமல் ஒரு மீடியமாகவே வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இருக்கட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா தவளை எல்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் நண்பர்களே. ஒரு 4 தவளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம வந்து போன இடம் வாங்கின அந்த இது காமிச்சிருப்பேன். போன வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், நம்ம என்னென்ன தவளை வாங்கியிருப்போம், என்ன ரீல் வாங்கியிருக்கோம் காமிச்சிருப்போம். அது ஓரமாக கணக்கட்டும். அதெல்லாம் பின்னிட்டேன். எல்லா நேரமே பார்த்திங்கன்னா பின்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு முடியாச்சு. ஆமாம், காமிச்சிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னிங் ரீல் பார்த்திங்கன்னா வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரீல் எதுக்கு வாங்கினேன், பைக் காஸ்டிங் ரீல் போனாட்டி வாங்கினீங்க இடம் இருந்தால் இது வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னிங் ரீலில் தான் வந்து ட்ரைனிங் எடுக்கணுமா. இது எடுத்தக்கப்புறம் தான் பைக் காஸ்டிங் ரீல் போகணுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஆர்வக்கோளாறில் முதல்ல எடுத்தோன்னா அதுக்கு போய் வீசிடுவா அப்படின்னு சொல்லி வாங்கினா ஈஸியாக முடியல. அதனாலே பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வாங்கிட்டு இதையும் பார்த்திங்கன்னா நார்மலாக வாங்காமல் கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4000 4000 தான் இருக்காரு. பிஜி 4000 அப்படிங்கிற ஒரு ரீலு. OYO-L1 போட்டிருக்கு, ஏதோ ஒரு பிராண்டு போட்டிருக்கு நண்பர்களே. அந்த அண்ணன் வந்தீங்கன்னா நிறையா சொன்னார், நான் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். இந்த பொருள்லாம் எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஜே மீன் வலை கடை இந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது வந்து அப்படியே நல்லா காமி ஜே மீன் வலை கடை. இதுக்கு இருப்பது கீழே அட்ரஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துட்றேன், வேணுங்கிற வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன நைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து கேமராவில் வந்து தனியாக தெரில. இது வந்து நான் தனியாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இந்த இதில் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிடுறேன். நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தனியாக இருக்கட்டும். ஸ்பின்னிங் வீல் வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடிச்சா அதை போட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வலை ஒன்று வாங்கியிருக்கோம். பூசா வலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு வலை உட்காந்துருவாங்க சும்மா உட்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 தவளை வாங்கியிருக்கோம். 4 ரகம், 4 தவளை 4 ரகம் நண்பர்களே. ரெண்டு பிரெயில் லைன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவளையை பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ப்ராவோ பிராண்டு வந்து எல்லாமே பிராண்டடே வாங்கிட்டோம். விஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டுருக்காருங்க. விஷமான்னு தெரில, நல்லா சூப்பராக இருக்கு நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க்க பார்த்திங்கன்னா சும்மா பார்க்கவே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பல்லுலாம் பார்த்திங்கன்னா சேகிற மாதிரி தெரியும், நம்மளை வந்து கிடச்சிப்பேன். ப்ராவோவில் வேசம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது ஒரு தவளை. அதே ப்ராவோலே பார்த்தீங்கன்னா அது மேக்ஸ்னு ஒரு இது, ப்ராவோலே மேக்ஸ்னு வருது. ஆரஞ்சு கலரில் வாங்கியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் வாரியர் இருந்தால் இருக்காருங்க. ரியல் வாரியர்லாம் மாம்பா, பிளாக் மாம்பா, கோப்ரா இல்லை ரியல் வாரியரில் பிளாக் கலர் ஒன்று வாங்கியிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் இது குவாலிட்டியாகவே வாங்கியிருக்கோம். குவாலிட்டி தான். ஐயோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் ஃப்ராக்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது ஒரு தவளை, மொத்தம் 4 தவளை வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ ஹண்டரில் பிரைட் லைன் வாங்கியிருக்கோம் நண்பர்களே. போன வாட்டி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம்னா பிரைட் லைன் வாங்கினா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா தூரம் வந்து ரொம்ப தூரம் போகாதான். எவ்வளோ தூக்கி பஸ் எல்லாம் அங்கே கிடக்கும். அதாவது நைஸாக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப தூரம் போங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நைஸான ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து 2.5 இது அளவு போட்டிருக்கு நண்பர்கள். அதாவது இந்த ரீலில் பார்த்திங்கன்னா அந்த அளவு இருக்குது நண்பர்களே. இதில் என்ன வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெரியுது போட்டிருக்க அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட் லைன் வாங்கி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப தூரம் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்து வாங்கிட்டோம். வேறு என்ன வாங்கியிருக்கோம்? அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா போனோட வாங்கினது. முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது தவளை வந்து கட்டிட்டு உள்ளக்க போடும்போது டேரெக்டாக வந்து அந்த பிரைட் லைனில் கட்டாமல் இந்த மாதிரி வந்து லீட்டர் லைன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இது முள் வந்து நம்ம தனியாக வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிவிலோ ஏதோ சொன்னாங்க நண்பர்களே, சிவில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தவளை லாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லாக்கு. இது வந்து நம்ம பிரைட் லைனில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இதுலேருந்து நூல் எடுத்து இதை கட்டிட்டு இது வந்து லாக் டைப்பு. அதாவது இப்போ தவளை இருக்குன்னா நம்ம அத்தை நம்ம கட்டாமல் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்குது. இதை எடுத்துகிட்டு இந்த தவளையை வந்து மாட்டிக்கிட்டு இதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா வந்து இப்படியே நின்றுக்கிறான், அப்படியே கிடக்கப்பாப்பில். ஆமாம். ஒவ்வொரு இடையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தவளை மாற்றணும். இந்த தவளை வந்து எடுக்கலை, வேறு தவளை மாற்றணும்னா இதை வந்து கலட்டி போட்டு ஈஸியாக மாற்றிக்கலாம். இது போடாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக நூலில் கட்டினீங்கன்னா ஒவ்வொரு இடமும் நீங்கள் எடுத்து மாற்ற மாதிரி இருக்கும். கயிறு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. வேறு என்ன, அவ்வளோதான். தவளை ரீலு 2 ஸ்டிக்கு இவ்வளோ நம்பர் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம சேனல் வந்து கொஞ்சம் குட்டி சேனலாக இருக்கனால பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம போக பார்த்திங்கன்னா அதில் நிறையா அந்த பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதெல்லாம் வந்து நம்ம புதுக்கோட்டையில் வாங்கியிருக்கோம். அந்த கடை பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ப்ரைஸ் வந்து நல்லா நம்ம வந்து வாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப கூடவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா போய்ட்டு ஒரு நம்பர் வந்து கீழே வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதை வந்து நான் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். இது கீழே வந்து அட்ரஸ் இருக்குது, இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் அட்ரஸ்ஸு. இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் சொன்னதுங்கிறக்காண்டி வாங்க வேணாம், நீங்கள் டேரெக்டாக நேரில் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்க போகிறீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு, உங்கள் பொருள் பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. நான் சொன்னேன் அப்படிங்காண்டிலாம் நீங்கள் வந்து வாங்கணுங்கிற கிடையாது. நேரில் போய்ட்டு பாருங்கள். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவீங்க. நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்குது பொருள். நம்ம பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்பீடு பேக் வந்து கொடுத்தா நம்ம கொடுக்குற பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா பொருளும் வாங்கியிருக்காரு. நான் வந்து இந்த ஃப்ராக் வந்து வாங்கி இது நல்லா இருக்குது, ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து எல்லா பொருளும் வச்சுருக்காரு. அதாவது எடுக்காத பொருளாக வந்து அவர் வந்து இருக்காது, எல்லாமே வந்து தரமான பொருளாக தான் வச்சுருக்காப்புல. அதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த நம்பருக்கு ஜே மீன் விலை கடை புதுக்கோட்டை, அதில் போய்ட்டு வாங்கி நீங்கள் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதை வச்சு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.